அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் என்ன கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சுன்னு சொல்லி கட் ஆஃப் ரேஞ்சஸ் வச்சு கொடுத்துட்டு வரோம். அப்போ பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் காமனாக வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லாருமே இந்த 150 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்கள பற்றியே பேசுகிறீங்க, இல்லை 180 கட் ஆஃப் இந்த டாப் 25 கல்லூரிகள், டாப் 50 கல்லூரிகள் பற்றி மட்டுமே பேசுகிறீங்க. அப்போ 150 கட் ஆஃபுக்கு கம்மியாக வாங்கினவங்க நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதா, இல்லை எங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்காதா, இல்லை 150 கம்மியாக கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும், ஏன் இதை யாருமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் அவங்களோட வருத்தத்தை தெரிவித்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோங்கிறது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, 140லேருந்து 150 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷங்கள் இடங்கள் கிடைச்சது. இதில் நம்மளோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெறும் ஜென்ரல் கம்யூனிட்டி, அதாவது ஓப்பன் கம்யூனிட்டி, ஓசி கம்யூனிட்டியோட தகவல்கள் மட்டும் சொல்ல மாட்டோம். எப்பயுமே நம்ம ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களும் சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோகளில் 140 கட் ஆஃப் கம்மியாக வாங்கினவங்களுக்கும் சீட்டெல்லாம் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிதுங்கிற தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் கொடுக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓசி கம்யூனிட்டி. அப்படியே ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்ப்போம். ஓசி கம்யூனிட்டிங்கிறது இந்த ஒயிட் கலர் காலமில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஓசி கம்யூனிட்டியில் கடந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் 150.5க்கு கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 149.5க்கு 2 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 149 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம், பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 148.5க்கு உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 148க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்கு. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் சூலூர் கோயம்புத்தூர், சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம், எஸ்ஏசிஎஸ் எம்ஏவிஎம்எம் இன்ஜினியரிங் காலேஜ் கிடாரிப்பட்டி மதுரை மற்றும் ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 148 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சதுங்க. அடுத்து 147.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் மாவட்டம் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 147 கட் ஆஃப்க்கு 4 கல்லூரிகள். என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம், ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 146.5 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஆதி பராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 146க்கு நிறைய கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. என்னென்ன கல்லூரிங்கிறத பார்ப்போம். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம், எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் மாவட்டம், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 146ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 145.5க்கு மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 145க்கு என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 144.5 2 கல்லூரிகள், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 144க்கு 2 கல்லூரிகள், கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 143.5 கிட்டத்தட்ட 4 கல்லூரிகளில் சீட்டு, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம், பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி மாவட்டம், சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை,
ஸ்ரீ வித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 143ங்கிற கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருக்கு. ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 142.5க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிருந்துருக்குங்க. பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் மாவட்டம், எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அரசு இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 142 கட் ஆஃபுக்கு வந்து நிறைய கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மாவட்டம், நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், அதேமாதிரி அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம் மாவட்டம், ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி மாவட்டம், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 141.5க்கு 2 கல்லூரிகள், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 141க்கு 3 கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருந்துருக்குங்க. தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர், ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 140.5 அந்த கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கல்லூரிகள் வரைக்கும் இடங்கள் கிடச்சிருக்கு. ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம், ஆலி முகமது சலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம், கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ இத்தனை கல்லூரியில் ஓசி கம்யூனிட்டியில் 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. ஸோ பிசி கம்யூனிட்டிங்கிறது இந்த 2வது காலம், லைட்டாக ஆரஞ்சு கலர் காலம் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 150.5க்கு 2 கல்லூரிகள், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம் திருச்சிராப்பள்ளி மற்றும் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. இந்த 2 கல்லூரிகளில் பிசி கம்யூனிட்டிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 149.5க்கு 2 கல்லூரிகள், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 149க்கு 2 கல்லூரிகள், எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, பொன் ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டம் 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 148க்கு ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 147.5க்கு 2 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை மற்றும் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 147க்கு நிறைய கல்லூரிகள், கிட்டத்தட்ட ஒரு 6 கல்லூரிகள் வரைக்கும் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம், ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னை, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம். இந்த கல்லூரிகளெல்லாம் 147 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 146.5க்கு 2 கல்லூரிகள், விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மாவட்டம், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 146க்கு கிட்டத்தட்ட 3 கல்லூரிகள், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மிஸ்ரிமால் நவ்ஜீத் மனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் துறைப்பாக்கம் சென்னை, தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். இங்கெல்லாம் 146 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 145க்கு 3 கல்லூரிகள், பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம், எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மாவட்டம், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 143.5க்கு 2 கல்லூரிகள், அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை மாவட்டம், ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 143க்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 142.5க்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் மாவட்டம், எம்ஏஆர் எஃப்ரேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம், ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 142 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம். அடுத்து 141.5க்கு கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள், அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம், ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் மாவட்டத்தில் 141.5க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 140 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாமக்கல் மாவட்டம், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரிகள் எல்லாம் பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பிசி கம்யூனிட்டிக்கு 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சதுங்கிற தகவல்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம் கம்யூனிட்டிக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 140லேருந்து 150 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சதுங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. பிசிஎம் கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். பிசிஎம் கம்யூனிட்டிங்கிறது லைட் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய காலம். 150.5க்கு 3 கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருக்கு. சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி OMR சென்னை, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் OMR சென்னை மற்றும் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம் திருச்சிராப்பள்ளிக்கு 150.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. 150க்கு 3 கல்லூரிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 149.5க்கு வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 149க்கு கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 148.5க்கு வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 147.5க்கு SRM டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 147.3க்கு CK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146.5க்கு 2 கல்லூரிகள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் நாடா சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146க்கு KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 145.5ங்கிற கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 145 M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 144.5க்கு 3 கல்லூரிகள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம், KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம், PSR இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 144க்கு SA இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு சென்னையிலையும், 143.5க்கு 2 கல்லூரிகள் ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம், ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 143 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142.5க்கு 3 கல்லூரிகள் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம் இந்த கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 142க்கு 4 கல்லூரிகள் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், மிஸ்ரிமால் நவ்ஜி முனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 141.5க்கு 3 கல்லூரிகள் வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு, மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை, பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 140க்கு ஒரு 5க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. பொன்ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம், VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மாவட்டம், ABC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை மாவட்டம், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மாவட்டம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் மாவட்டம். ஸோ இத்தனை கல்லூரிகளில் பிசி முஸ்லீம் அதாவது பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரிகளெல்லாம் கடந்த வருஷம் சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்யூனிட்டியானது MBC கம்யூனிட்டி. MBC கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, இந்த லைட் எல்லோ கலர் காலம் தான் வந்து MBC கம்யூனிட்டி. 150 கட் ஆஃப்க்கு நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 149.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 149 கட் ஆஃப்க்கு இன்னும் 2 கல்லூரிகள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இந்த 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 147.5க்கு SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 147க்கு ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம், SA இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு சென்னை மாவட்டம், JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 146 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 145.5க்கு 4 கல்லூரிகள்
ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர் மாவட்டம், RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த 4 கல்லூரிகள் 145.5க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 145க்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 145.5க்கு 2 கல்லூரிகள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் மற்றும் ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 143.5க்கு VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மற்றும் PT லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 143 SRM மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 142.5 கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம் மற்றும் ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142 கட் ஆஃப்க்கு கிட்டத்தட்ட 5 கல்லூரிகள் கிடச்சிருக்குங்க. ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம், அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர் மாவட்டம், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டத்தில் 142ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 141.6க்கு SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 141.5க்கு 2 கல்லூரிகள் KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் மற்றும் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம் திருப்பூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 140.5க்கு கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, பிரின்ஸ் டாக்டர் K வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 140 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம், CK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம், ABC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை மாவட்டம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா MBC கம்யூனிட்டிக்கான தகவல்கள் 140லேருந்து 150 கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சதுங்கிற தகவல்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்கிறது SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். SC கம்யூனிட்டிக்கு 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சது அப்படிங்கிறத பார்ப்போங்க. இப்போ SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்ப்போம். இந்த லைட் கிரே கலரில் இருக்கிறது தான் SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். 150.5க்கு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சது. 150 கட் ஆஃப்க்கு 4 கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருக்கு. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி மாவட்டம், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை மாவட்டம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 149.5க்கு 3 கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிருக்கு. KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 145.5 SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 144.5க்கு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு சீட்டு கிடச்சிருக்கு. அதே கட் ஆஃப்க்கு இன்னும் 2 கல்லூரிகள் ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மற்றும் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 143 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் மெப்கோஸ் லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142.5க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142 2 கல்லூரிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் மாவட்டம், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 141.5க்கு 2 கல்லூரிகள் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 141க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 140.5க்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருக்கு. 140க்கு 2 கல்லூரிகள் RMD இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம், SACS MA VMM இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது SC கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து SCA கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் பார்ப்போங்க. அடுத்து SCA கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்ப்போம். 146.5க்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146க்கு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 144.5க்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அதே கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 142.5க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 141க்கு 2 கல்லூரிகள் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு மற்றும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு.
கிடச்சிருந்திருக்கு. 140.5க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். இந்த எஸ்டி கம்யூனிட்டிக்கான தகவல்கிறது இந்த கடைசி காலமில் இருக்குது. 150.5 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 148.76 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 148.5 2 கல்லூரிகள் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 144.5 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 144 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 142.5 2 கல்லூரிகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மற்றும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 141.5 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 140லேருந்து 150 கட் ஆஃபுக்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சதுங்கிற தகவல்கள். ஸோ யோசிச்சுக்கோங்க, 140 to 150 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் போகணும்னு அவசியம் கிடையாது. கவுன்சிலிங் போனாலே இத்தனை கல்லூரிகள்லையுமே வந்து சீட்டுகள்ங்கிறது இருக்குங்க. அதில் நான் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கான தகவலையும் சொல்லியிருக்கேன். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கல்லூரிகளுக்கான தகவல்களையும் சொல்லியிருக்கிறேங்க. ஸோ மாணவர்கள் இந்த கட் ஆஃப் தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் தாராளமாக வெயிட் பண்ணி போகலாம். எந்த கல்லூரியிலையுமே போய் மேனேஜ்மெண்ட் சீட்டில் அவசரப்பட்டு சேரணும்னு அவசியம் கிடையாதுங்க. டொனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான கல்லூரிகள்ங்கிறது இருக்குதுங்க. தாராளமாக வெயிட் பண்ணி கவுன்சிலிங் வழியாக கல்லூரிகளுக்கு போங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.